மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து சைதை தொகுதியில் இருக்கிற வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் சென்று வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகளை கேட்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 5 மணி நேரமும் மாலையில் 5 மணி நேரம் என்று 10 மணி நேரம் நடந்தே சென்று வாக்காளர்களை சந்திக்கும் பணியினை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். என்னுடைய அரசியல் அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 1977ஆம் ஆண்டு முதல் பல்வேறு தேர்தல்களை நான் சந்தித்து வருகிறேன். வாக்குச்சாவடி முகவராகவும் தொகுதியின் தேர்தல் முகவராகவும் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் களம் கண்டவனாகவும் அதேபோல் சட்டமன்ற தேர்தலில் நின்றவராகவும் ஏராளமான தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். 1977, 80, 84, 89, 91, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 என்று பல சட்டமன்ற தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இதுவரை சைதை தொகுதியின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கான எழுச்சி சைதை தொகுதி வாக்காளர்களிடையே இப்பொழுது மிகுந்து காணப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் 18 வயது தொடங்கிய வாக்காளர்கள் தொடங்கி 100 வயது வாக்காளர்கள் வரை அனைத்து தரப்பினரும் அமோக ஆதரவளித்து வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய 5 ஆண்டு கால சாதனைகளை அனைவருமே நினைவு கூறுகிறார்கள். எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் செயல்படுத்தப்பட அறிவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் குறித்தும் மகிழ்ச்சியோடு அவர்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிறார்கள். அந்த வகையில் இந்த களம் என்பது மிகப்பெரிய அளவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு சாதகமான களமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த மண்டலத்தின் தலைவர் அதேபோல் சைதை தொகுதியில் இருக்கிற 10 மற்றும் 13வது மண்டலங்களின் வார்டு குழு தலைவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அத்துணை செயலர்களும் காலையிலேயே எங்களுடன் இந்த பிரச்சார பயணத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் சைதாப்பேட்டை வெற்றி பெறும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் நேரு நகர் வேலைச்சேரி இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த குடிமனை பட்டா பிரச்சனை என்பது இருக்கு. செலச்சேரியில் பிரதானமாக இருந்தாலும் உங்க தொகுதியிலும் அந்த பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதை எப்படி நம்ம சரி? இப்போ இந்த நேரு நகரை பொறுத்தவரை இது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம். இது இப்போ சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 23 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா தந்து இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டையிலும் கூட முதன்முறையாக நத்தம் புறம்போக்கு இடத்தை ரயத்வாரி பட்டாக்களாக தந்திருக்கிறோம். முதல் நிகழ்ச்சியாக சைதாப்பேட்டையில் தொடங்கியிருக்கிறோம்.